இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். அதாவது நம்ம சேனலில் நம்ம இப்போ தொடர்ச்சியாக நிறைய கண்டென்ட் பேசிட்டு வரோம். அதில் அதாவது நைட்டு 8 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை பார்ட் 2 அந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் ரெண்டுமே நடந்துச்சு. ஓகேங்களா? அதாவது ரொம்ப வருஷம் கழித்து ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதுடைய உண்மையான அர்த்தத்தை அவங்க காமிச்சிருக்காங்க. நம்ம ஆடியோ லான்ச் விஷயத்துக்கு அப்புறம் வருவோம். நான் இந்த வீடியோ எதுக்காக பர்பஸ்ஃபுல்லாக எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான். விடுதலை பார்ட் 2 உடைய ட்ரெய்லர், விடுதலை பார்ட் 1 எனக்கு ஏற்படுத்தின இம்பேக்ட், அதை வச்சு தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, விடுதலை பார்ட் 1 அதாவது எப்படின்னா மார்ச் மாதம் 31 2023 வெளியானுச்சு இந்த திரைப்படம். இயக்குனர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சூரி கதாநாயகனாக நடிக்காமல் கதையின் நாயகனாக நடித்து விஜய் சேதுபதி ஒரு பயங்கர சிறப்பான தோற்றத்தில் பங்களிப்பு கொடுத்து, அது போக சில கேரக்டர்ஸ்லாம் மனசில் நிற்கிற மாதிரி நம்ம வெற்றிமாறன் அண்ணன் பயங்கரமாக செதுக்கியிருப்பாப்புல. அதை பற்றி நான் இப்போ இல்லை, தனிக்காட்டு ராஜா ஸ்பீக்கிங் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நான் ரன் பண்ணும் பொழுது அதை பற்றி நான் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ப்ராபப்ளி அந்த வீடியோ இன்னொரு 2.5 hours கழித்து வரும். அந்த லிங்க்கை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன் அண்ட் கார்ட்ஸ்லேயும் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த வீடியோவை ஈஸியாக பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட ப்ரொஃபைலில் நம்ம பாட்காஸ்ட் இருக்குல்ல இல்லைங்களா, பேக் ஆன் ஒரிஜினல்ஸ், அதில் கூட நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக பார்த்துக்கலாம். ஓகே, ட்ரெய்லர், இந்த விடுதலை பார்ட் 2 ட்ரெய்லர் எனக்கு பயங்கரமான இம்பேக்ட் இருந்துச்சு. அதாவது விடுதலை பார்ட் 1 விஜய் சேதுபதி அவர்களுக்கு சின்ன ரோல், வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற ரோலாக இருந்தது. இப்போ விடுதலை 2 ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக விஜய் சேதுபதியை டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. சூரிய கதையின் நாயகனை வச்சிருந்தப்பில் குமரேசன் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டரை பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்டில் வந்த ஒரு பிசி, அவரை வச்சு கதையை கொண்டு போயிருப்பாங்க விடுதலை பார்ட் 1. அது அப்படியே அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிடிச்சாங்கல்ல பெருமாள் அப்படிங்கிற அந்த கேரக்டர், வாத்தியாருங்கிற கேரக்டர், அவர் முதல்ல யார், அவரோட ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்குன்னே ஒரு செட் ஆஃப் போர்ஷன், அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் வச்சு ஒரு திரைப்படமாக எடுத்திருக்காங்க. விடுதலை பார்ட் 1 சில ரிசம்பிள்ஸ் இருக்கும். அதாவது நம்ம மறைந்த சந்தன கடத்தல் வீரப்பன் அவங்களுடைய அந்த அவங்க காலகட்டத்தில் நடந்த ஒரு சில உண்மை சம்பவத்தையுமே மையமாக வச்சு விடுதலை பார்ட் 1 ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்கும். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் திடமனதோடு பார்க்கணும். ரெண்டாவது அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு டைரக்டராக அவருக்கு கட்ஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. பட் இயக்குனர் வெற்றிமாறன் இப்போ பார்ட் 2 அதுவும் பர்டிகுலராக இந்த டைலாக் ஒன்று நான் இப்போ நோட் பண்ணேன். நானும் இல்லை, எல்லாருமே நோட் பண்ணது தான். கொள்கையே இல்லாத, அதாவது தத்துவமே இல்லாத தலைவனுக்கு தான் ரசிகர்கள் இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்றத்துக்கான பாதை வகுக்கப்படுமா அப்படின்னா சத்தியமாக இருக்காது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கரெக்டாக, அதுவும் விஜய் சேதுபதி மாதிரி உள்ள ஒருத்தர்கிட்ட வச்சு அந்த டைலாக்கை கொடுத்த விதம் அண்ட் இப்போ இருக்கிற சினாரியோவில் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் அவர்களை லைட்டாக தாக்கி ஒரு டைலாக் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. மேபி இப்போ இருக்கிற இந்த ஊபிஸ், அப்புறம் சங்கீஸ், அந்த மாதிரி, அப்புறம் வேறு யார் யார் இருக்கா, டேடி முன்னேற்றம், அந்த மாதிரி பல தரப்பில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைலாக்கை மெயினாக வச்சு பிரச்சாரம் பண்ணுவானுங்க, ட்ரோல் பண்ணுவானுங்க, என்ன வேணாலும் செய்வானுங்க, செய்யட்டும். இருந்தாலும் அந்த டைலாக் உண்மையாகவே ஒரு கரெக்டான டைலாக் தான். தத்துவமே இல்லாதவன் தான் ரசிகர்களை உருவாக்குவோம், கரெக்டுங்களா? ஆனால் தத்துவத்தோடையும் ஒரு தெளிந்த பார்வையோடு இருக்கிற ஒரு தலைமையில் இருக்கிற ஒருத்தர் அப்படின்னா அவங்க சித்தாந்தத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க நிச்சயமாக ரசிகர்களாக இருக்க மாட்டாங்க, ரசிகர்களாக மட்டுமே இருக்க மாட்டாங்க, ஒரு நல்ல தொண்டராகவும் இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் காலம் பதில் சொல்லும். சரி, ஓகே, ஃபைன். இதுதான் விடுதலை பார்ட் 2 எனக்கு ஏற்படுத்தின ஒரு தாக்கம். இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலி 3 கேரக்டர்ஸை நான் பார்க்க முடியுது. அனுராக் கஷ்யப், அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர், அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்டர் ஒருத்தர் இருக்காப்புல. அவரோட ஆக்டர் நேம் கூடிய சீக்கிரத்திலே அந்த விடுதலை 2 உங்களுக்கு
படம் வந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர் நல்லாவே பேசப்படும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிசிங் ஃபீல் வந்து எனக்கு ஏற்பட்டிருக்கு. இளையராஜா அவர்கள் பயங்கரமாக இசையமைச்சிட்டு அந்த தினம் தினமும் பாட்டெல்லாம் இன்னும் அதை போட்டு ஒரு மாதிரி கிறக்கமாக்கிட்டு இருக்கு. அண்ட் வந்து எப்படி சொல்கிறது, அதாவது நோட்ஸ் சொந்தமாக எழுத தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டரில் இப்போ நம்பர் ஒன்ல இருக்கிறது யார் அப்படின்னா, நம்பர் ஒன்னு இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி நம்ம மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் மட்டும்தான் சொந்தமாக நோட்ஸ் எழுத தெரிஞ்சவங்க. ஓகேங்களா, இன்னொருத்தவங்களுடைய நோட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அப்படி மியூசிக் போடுறவன் தலைவன் கிடையாது. நானே சொந்தமாக சிம்ஃபோனி எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி போகிறவர். நம்ம ஆல்ரெடி மாஸ்ட்ரோ இளையராஜாவை பற்றி நிறைய வீடியோஸ், அதாவது நம்ம இந்த பேக் ஆன் ஆஃபீஷியல் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து அவருடைய கான்டென்ட் அதை வச்சு தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தோம். இப்போ திரும்பியும் அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அதுக்கு விடுதலை பார்ட் 2 உடைய டீமுக்கு நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக அந்தந்த ஸ்பீச்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. குறிப்பாக வெற்றிமாறன் அண்ணன் வந்து ஒரு இது சொல்லியிருப்பாப்புல, என்ன எனக்கு அமைஞ்ச டீம் வந்து மற்றவங்களுக்கு அமைஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. எப்படின்னா, இப்போ நான் ஒன்று அதாவது மற்ற டேரக்டர்ஸ் எப்படின்னா, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் என் டீம் எப்படின்னா, நான் ஒரு சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் ஆயத்தமாகி தான் வருவாங்க. அதனால தான் அந்த டீம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு நல்ல டேரக்டராகவும் தமிழ் சினிமாவில் என்னால் இருக்க முடியுதுங்கிற மாதிரி என்னுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். பட் உண்மை அதே தான். அந்த மாதிரி ஒரு நல்ல டீமோட அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பேக் டு பேக்கு. அதே சமயத்தில் ஒரு ப்ரொமோஷனல் ஸ்டண்ட்டுக்கு ஒன்று பண்ணார். அது நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். நான் ஹோல் ஆடியோ லான்ச்சையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தனி ரிவ்யூ ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய கான்டென்ட் பேச வேண்டியதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதுவே நம்ம லைனப்பில் இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அண்ட் டியூரேஷன் கருதி நான் இதோட இந்த கான்டென்ட்டை முடிச்சுக்கிறேன். நிச்சயமாக டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி விடுதலை பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் தான் போய் பார்க்க போகிறேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு நல்ல தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல திரைப்படமும் திரைக்களமும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணணும். ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை பார்ட் 1 அண்ட் 2 ரெண்டையுமே போத் கம்பைல் பண்ணி கிட்டத்தட்ட 4.25 மணி நேரம்னு நினைக்கிறேன். 4.25 மணி நேரத்துக்கு படமாக ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டு மூவியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அதை லான்ச் பண்ணாங்க. எல்லாருமே அனைவராலும் பாராட்டப்பட்டிருந்தது. ஸோ டிசம்பர் 20 பார்ப்போம். அதாவது இது வந்து ஒரு தனி ஸ்டாண்டலோனாக தெரியுது. விடுதலை 1ங்கிறது அது தனி, இது வந்து விடுதலை 2ங்கிறது வந்து அது தனியாக தெரியுது. இப்போ நம்ம எக்ஸ்பர்ட் எஃப்எக்ஸுங்கிற யூடியூப் சேனலில் வந்து நம்ம நண்பர்கள் வந்து பேசும்பொழுது சொன்னாங்க, ஒரு சீக்வல் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு ப்ராப்பரான எண்டிங் வச்சு அதுக்கப்புறம் ஒரு தனி ஸ்டாண்டலோனாக இருந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சீக்வல்னு ஒன்று எடுக்கும் பொழுது அதுவுமே ஸ்டாண்டலோன் ஸ்கிரிப்டாக இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். பார்ட் 2 அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ் ஆகும். அதுக்கு உதாரணமாக இருந்தது எது அப்படின்னா பாகுபலி 1 அண்ட் 2, கேஜிஎஃப் 1 அண்ட் 2 அந்த மாதிரி சீக்வலுக்கு பயங்கரமாக பேர் போன படங்களாக மாறுனுச்சு இல்லைங்களா. பேன் இந்தியன் பேன் வேர்ல்டு சக்ஸஸ்லாம் அடைஞ்சிச்சு இல்லைங்களா. அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போகிறாரோ அப்படிங்கிறது தான். அதே டெக்னிக்கை தான் அவர் மேபி ஃபாலோ பண்ணுவார். ஏன்னா வெற்றிமாறன் வந்து பாலு மகேந்திராவுடைய ப்ராடக்ட்டு. எப்பயுமே அவங்க ஒன்று யோசிச்சாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் யூகிச்சே நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். விஷுவல்லையும் சரி, ரைட்டிங்லேயும் சரி, ஸ்க்ரீன்லேயும் சரி, அவங்களுடைய ஐடியாலஜிங்கிறது வந்து நிறையாவே இருக்கும். அதில் நாம் நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே, ரொம்ப போட்டு பேசிட்டேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.